மேடை பேச்சுல நாகரிகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் குழந்தைங்க பெண்கள் பாக்குறப்போ பொது நாகரிகம் கருதி மேடையில பேசணும். அப்படிதான் விஜய் பேச்சும் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா மதுரையில நடந்த மாநாட்டுல வார்த்தைய மறைமுகமா விஜய் பேசியிருந்ததா வலைபேச்சாளர்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலினா அங்கிள் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர். இதே ஜெயலலிதா இருந்தா மம்மி அப்படின்னு சொல்லிருப்பாரா இல்ல ஆன்டி அப்படின்னு தான் சொல்லிருப்பாரா? மாண்புமிகு பிரதமர் அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் தான் இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. ஆனாலும் இதை முதலமைச்சர் சும்மா விடுவாரா? இது ஜனநாயகன் படத்துக்கு ரொம்ப பெரிய சிக்கலா மாறவும் வாய்ப்பு இருக்கு. தியேட்டர்ஸ் ஒதுக்கறதுல கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும். ஒருவேளை என்னோட பேச்சால படத்துக்கு சிக்கல் வர பட்சத்துல அதுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காராம். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, ஜனநாயகனோட மோத போறது சிவகார்த்திகேயனோட பராசக்தி. மதுரை மாநாட்டுல ரசிகர்களையும் தொண்டர்களையும் கவனிச்சிருப்போம். ஒரு தண்ணீர் வரல அப்படின்னு சொன்னதுக்கே பத்திரிகையாளரை விரட்டின தொண்டர்கள் தான் தாவிக தொண்டர்கள். இப்படி இருக்கிறப்போ பராசக்தியை வச்சு ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சா எல்லாரையும் விட்டுட்டு சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ணிடுவாங்க. அதனால இது சிவகார்த்திகேயனுக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு.